வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுண்டைக்காய் போட்டு ஒரு வெத்த குழம்பு வறுத்து அரைச்சி ஒரு வெத்த குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, பச்சை பயிரில் ஒரு கிரேவி, சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி. நம்ம சாதத்துலேயும் வந்து நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் கற்சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்சிடுது. ஸோ ஃபஸ்ட் இந்த பக்கம் வந்து நம்ம தாளிக்கிறத தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, வரமிளகா, கட்டி பெருங்காயம், சுண்டைக்காயும் சேர்த்துறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி, அப்புறம் புளி வந்து நல்லா லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி சேர்த்துறேன். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம இந்த கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், கொஞ்சம் வந்து வெல்லமும் சேர்த்துடலாம். இது வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி புளியோட எருப்பெடுக்கும், டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்க்குறோம். இந்த பக்கம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருந்தா அது நல்லா காஞ்சிடுது. ஏற்கனவே நம்ம வந்து தாளிக்கும் போது பெருங்காயம் போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்பயும் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு 5 வரமிளகா, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகு, தனியா ஒரு 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு, அப்புறம் அரிசி 1 டீஸ்பூன். அரிசி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுபடட்டும். சுண்டைக்காய் வத்தல் போட்டு வத்த குழம்புக்கு நம்ம வந்து பொடி போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வறுத்து அரைச்சி, ஸோ வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் நல்லா வறுத்துண்டாச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அதோட ஈரப்பதம் போக வறுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் தேங்காய் போட்டு பண்ணும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வத்த குழம்புக்கு வறுத்துக்க வேண்டியதை வறுத்தாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இதே கடாயிலே வந்து நம்ம வந்து கேரட், பீன்ஸ் வந்து தேங்காய் போட்ட கறி பண்ணிடலாம். அதே கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருது. நம்ம வந்து கேரட், பீன்ஸ் கறி தான் பண்ண போறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிருவோம். பாசிப்பருப்பு ஒரு 3/4 பாகம் வந்து வேகட்டும். பாருங்க, நம்ம சுண்டைக்காய் வத்த குழம்புக்கு வறுத்ததை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அரைச்ச பொடியை சேர்த்துலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பண்ணுற குழம்புக்கு நான் வறுத்த சாமான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அப்படியே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வரணும். எல்லாம் சேர்ந்து மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டுடலாம். சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டு தொட்டுக்கிறதுக்கு நல்ல சுட்டு அப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் பாசிப்பருப்பையும் பார்த்துடலாம். 1/4 பாகம் வெந்தால் போதும். ஏன்னா நமக்கு வந்து பீன்ஸு கேரட்லாம் சேர்ந்து வேகணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நான் பீன்ஸு கேரட்டையும் சேர்த்துட்றேன், அப்படியே மூடி வச்சிடறேன். அப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அதில் தண்ணி இருக்கிறதுனால வெந்துடும். பாருங்க, ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும் பீன்ஸும் கேரட்டும். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் வெந்து சேர்ந்தாப்புல வேகணும். பாருங்க, பாசிப்பருப்புலாம் கரெக்டாக வெந்து ரெடியா இருக்கும். அதாவது என்ன சொல்றது, சாப்பிடும்போது பர்ஃபெக்ட் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த பக்கம் வந்து நம்மளுடைய சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது வந்து பச்சை பயிர் வந்து வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். அது நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். கீ ரைஸ் பண்ணோம்னா அதுலயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படியே இல்லை அப்படின்னா வெறும் ரைஸ் இருந்ததுன்னா அதுல நெய்யை விட்டு நீங்க பிசைஞ்சும் சாப்பிடலாம். ஸோ எப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அந்த கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். சுண்டைக்காய் வத்த குழம்பு ஓரமா வச்சிருவோம். இப்போ வந்து இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. நம்ம வந்து சப்பாத்தி தொட்டுக்க சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து
சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, மிளகு, பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா ஒரு பெரிய சைஸ்ல வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்க, பீன்ஸு கேரட் வந்து நல்லா வெந்துடுது. இப்போ இதில் தேங்காய் கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன் நான். பெருங்காயப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பீன்ஸ் கேரட் கறியும் ரெடி ஆயிடுது. நல்லா பாசிப்பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்க. கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன். ஒரு தக்காளி, கொஞ்சமா வந்து மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு. நான் வந்து கொஞ்சம் வரமிளகா பொடி சேர்க்குறேன். ஸோ காரம் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தனியா பொடி 1 டீஸ்பூன். இது நல்லா வதக்கிப்போம். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, ஏற்கனவே மசாலா தாளிச்சிருக்கோம், இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி, காஞ்ச வெந்தயக்கீரை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பச்சை பயிரை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். நல்லா ஒரு கொதி வரட்டும். தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பச்சை பயிறு கிரேவியும் ரெடி ஆயிடுது. மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் காஞ்ச வெந்தயக்கீரை இலையும் போட்டுருவோம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பச்சை பயிறு கிரேவி வந்து ரெடி ஆயிடுது. ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. நல்ல சுண்டைக்காய் வத்தல் போட்ட ஒரு அரைச்சி விட்ட வத்த குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் கேரட் வந்து தேங்காய் போட்ட கறி, பச்சை பயிறு கிரேவி. இந்த பச்சை பயிறு கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். நான் சொன்னது தான், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல அந்த வெத்த குழம்பு நல்ல சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு ஒரு சுட்டு அப்பெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டோ இல்லை தேங்காய் போட்ட கறியோ இல்லை காரக்கறியோ இல்லை பருப்புசிலியோ எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.